ஹாய் சிஸ், எனக்கு இந்த வீடியோவில் கார்பன் பேப்பரில் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண டிசைனை எப்படி கலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 சர்க்கிள் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 சர்க்கிளையுமே 3 விதமான பொருளை யூஸ் பண்ணி நான் கலைச்சி காட்டுறேன். எது வந்து எஃபெக்டிவான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிளை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தண்ணி யூஸ் பண்ணி கலைச்சி காட்ட போகிறேன். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இது கார்பன் தானே, இதை தண்ணி போட்டு கலைச்சா கலையாதா அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ இது தண்ணி போட்டு கலைச்சா கலையுமா கலையாதா அப்படிங்கிறத நான் இப்போ பண்ணி காட்டுறேன். நான் ஒரு காட்டன் கர்ச்சீஃப் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை வந்துட்டு நான் கலைச்சி காட்டுறேன். இந்த 3 சர்க்கிளும் ஒரே டார்க்னஸில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை கலைச்சதுக்கப்புறம் இதனுடைய டார்க்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து வெறும் தண்ணி தான் எடுத்திருக்கேன். காட்டன் கிளாத் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளவுஸ் பிட் வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிகை வச்ச ப்ளவுஸ் பிட்லலாம் வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே தெரியாது. ப்ளஸ் இந்த மாதிரி கலைக்கும்போது அந்த சரிகையில் இருக்கிற கலரும் வந்து சேர்ந்தே போயிடும். இப்போ காப்பர் சரி போட்ட மாதிரி நிறைய ப்ளவுஸ் பிட் வருது, சாரியோட சேர்ந்த மாதிரியே வந்துட்டு ப்ளவுஸ் பிட் வருது. அந்த ப்ளவுஸ் பிட் ஃபுல்லாகவே வந்து காப்பர் சரி இருக்க மாதிரி இருக்குது பார்க்க. அந்த சரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தொட்டு துடைக்கும் போது அந்த காப்பர் கலர் போயிட்டு சரியெல்லாம் பார்க்க வெள்ளை கலரில் தெரியுது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் தண்ணி போட்டு கலைச்சிருக்கேன். இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி போட்டு இவ்வளோ தான் கலைக்க முடியுது. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இம்ப்ரெஷன் மட்டும், லைட்டான ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் தெரியுது. இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியல. இதில் வந்து ஒரு லைட்டான இம்ப்ரெஷன் தெரியுது. இப்போ அடுத்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி நான் கலைச்சி காட்டுறேன். நிறைய பேர் வந்து இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி கலைக்கிற மாதிரியான மெத்தடு தான் உங்களுக்கு யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி டிசைனை ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். இந்த ரிமூவரை டைரெக்டாக கொண்டு போயிட்டு நெக் டிசைன்லையோ இல்லை ஸ்லீவ் டிசைன்லையோ கொண்டு போயிட்டு டிசைனை ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ளவுஸ் பிட்னுடைய ஏதாவது ஒரு மூலையில் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். இப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. அதாவது கலர் வந்து சாயம் போகும். அப்படி இல்லைன்னா இது காஞ்சதுக்கப்புறம் இதனுடைய அவுட்லைன் மட்டும் வந்துட்டு அந்த சாயம் போன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் தெரியும். அதனால் இங்கே ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைனை வந்து நம்ம கலைக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல பேட்ச் டெஸ்ட் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஒரு டார்க்கான சர்க்கிள் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ரிமூவர் யூஸ் பண்ணதுனால அந்த ஒரு டார்க்கான அந்த சாயம் போன அந்த இம்ப்ரெஷன் தெரியுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா டைரெக்டாக போயிட்டு நெக் டிசைனில் யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நெக் டிசைன்லையோ இல்லை ஸ்லீவ் டிசைன்லையோ எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கோ அந்த இடத்துல இந்த ரிமூவர் யூஸ் பண்ணி நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். ரிமூவர் யூஸ் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் தெரியுது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த ரிமூவரை அந்த கிளாத்தில் அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து இது டெமோக்காக அப்படிங்கிறதுனால நான் இந்த கார்பன் டிசைனை வந்துட்டு இந்த ரிமூவர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் கலைக்க போகிற டிசைன் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி அதில் இந்த ரிமூவரை தொட்டுட்டு அந்த டிசைனை கலைங்க. ஏதாவது ஒரு சின்னதாக டிசைனை மட்டும் கலைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் வந்து இயர்பட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளே வந்து எனக்கு ஹாஃப் சர்க்கிள் மட்டும்தான் வேணும், ஹாஃப் சர்க்கிள் வேண்டாம் அப்படின்னா நான் இயர்பட் யூஸ் பண்ணி அந்த ஹாஃப் சர்க்கிளை மட்டும் கலைச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி தேய்ச்சாலும் அந்த டிசைன் வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் ஆகலை. நம்ம தண்ணி தொட்டு கலைச்சப்போ எந்த அளவுக்கு போயிருந்ததோ அதே அளவுக்கு தான் இதுவும் போயிருக்கு. இப்போ நான் இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலான இதில் தான் இருக்குது, ஃபுல்லாக ரிமூவ் ஆகலை, லைட்டாக வந்து இம்ப்ரெஷன் தெரியுது. இந்த தேர்ட் சர்க்கிளை விட இந்த 2 சர்க்கிள் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளால் இந்த தண்ணி யூஸ் பண்ணியும் ரிமூவர் யூஸ் பண்ணியும் அவ்வளோதான் கலைக்க முடியும். இப்போ இந்த தேர்ட் சர்க்கிள் வந்து நான் சோப் யூஸ் பண்ணி கலைக்க போகிறேன். குளிக்கிற சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. துணி சோப்போ இல்லை விம் ஜெல்லோ அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஈரமான காட்டன் கிளாத்தில் இந்த சோப்பை லைட்டாக இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு எந்த டிசைன் வேண்டாமோ அந்த டிசைன் மேலே இப்படி ரப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெருசாக டிசைன் கலைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி கலைங்க. சின்ன ஒரு இடம் மட்டும் கலைக்கணும் அப்படின்னா இயர்பட் யூஸ் பண்ணி கலைச்சிக்கோங்க. இப்படி தேய்க்கும்போது அந்த சோப்பினுடைய நுரையெல்லாம் வரும். இப்படி வந்துச்சுன்னா அகெயின் அந்த கிளாத்தை வந்து அலசிட்டு திரும்ப வெறும் கிளாத்தை வந்து இந்த தொடச்சி விட்டு இந்த நுரை எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த இடம் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இந்த சோப்பு தொட்டு கலைக்கிற இந்த மெத்தடையும் வந்து டைரெக்டாக போயிட்டு நெக் டிசைனில் யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கிளாத் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில கிளாத் வந்து சாயம் போகும். ஸோ நீங்கள் சோப்பையும் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கலைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இம்ப்ரெஷனே தெரியல பாருங்கள்.
இந்த 2 சர்க்கிள் வந்துட்டு இம்ப்ரெஷன் தெரியுது. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வாட்டர் தொட்டு நம்ம கலைச்சோம். செகண்ட் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் தொட்டு கலைச்சோம். தேர்ட் வந்து சோப்பு தொட்டு கலைச்சோம். இப்போ இது 3த்துல எது பெஸ்ட்டான மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் ரிமூவர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா சோப் யூஸ் பண்ணுங்கள். சோப் ஃபெயில் ஆச்சுன்னா வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ண போகிற அந்த பேட்ச் டெஸ்ட்னுடைய ரிசல்ட்டை பொறுத்து தான் இந்த 3 மெட்டீரியலில் நீங்கள் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த கார்பன் பேப்பர் ட்ரேசிங்கை கலைக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.